மேஷம், இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர தடைகள் விலகும். ரிஷபம், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தரும் நாள். நீண்ட நாட்களாக வசூலாகாத கடன்கள் வசூலாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், உங்களின் புத்திசாலித்தனத்தால் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீர்கள். வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை தியானித்து வர நற்பலன்கள் கூடும். கடகம், தாய் வழியில் அனுகூலம் உண்டாகும். நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறைந்து நிம்மதி காண்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும். சிம்மம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இதிலும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தள்ளி போடுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்தியை வணங்கி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர கஷ்டங்கள் குறையும். கன்னி, மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உங்களின் பேச்சாற்றலால் சிக்கலான காரியங்களையும் சுலபமாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும்.